ஹாய் உறவுகளே, இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அத்தை, நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் திரும்ப திரும்ப ஒரே பதில தான் சொல்லுவேன். நான் அந்த பொண்ணை என் உயிருக்கு மேல நான் காதலிக்கிறேன். அவ்வளவுதான், நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுக்கு மேலேயும் நீங்க என்னை கேள்வி கேட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றத நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என்று பிரகாஷ் சொல்லவும் அவளுக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. சரி பிரகாஷ், உன்னோட முடிவை நீ சொல்லிட்ட. இதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட எதுவுமே பேசுறதுக்கு இல்லை. நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். பிரகாஷ் மனதில் என்ன சித்தி நம்ம சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றதுதான் கேட்குங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. எனக்குன்னு மனசு இல்லையா? எனக்குன்னு ஆசை இல்லையா? ஆசைப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவங்க விருப்பத்துக்காக அவங்க யாரோ ஒரு பொண்ணை காமிச்சா என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்று அவனை கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான். சரி, நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம். இதே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய மனசு தான் தேவையில்லாம பல சஞ்சலங்களுக்கும் நேர்மறையாகும். நம்ம ஆபீஸ்க்கு கிளம்பி போகலாம் என்று அவன் விறுவிறுவென்று ஆபீஸுக்கு கிளம்புவதற்கு தயாரானான். ஆபீஸ்க்கு சென்ற பிறகு அவனுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை. அவன் சித்தி சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனுக்கு என்னமோ போல்தான் இருந்தது. என்ன செய்வதென்று ஒன்றும் புரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தான். இங்கு அனு ஆபீஸ் வந்த பிறகு பிரகாஷை பார்க்க முடியாமல் அவள் தவித்தாள். என்னாச்சு, பிரகாஷ் வந்துட்டாரா இல்லையா? எப்போதுமே என்னை வந்து பாப்பாரு, இன்னைக்கு வரல, மணி வர லஞ்ச் டைம் வரப்போகுது என்று அவள் நினைத்தவள், சரி நம்மளே போய் கேபின்ல அவரை போய் பார்க்கலாம், ஏதாச்சும் ஃபைலை எடுத்துட்டு போற மாதிரி என்று நினைத்து கொண்டு கையில் ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு பிரகாஷின் அறையை நோக்கி அனு சென்றாள். உள்ளே பிரகாஷ் தன்னுடைய கையை கொண்டு தலையில் வைத்து கொண்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். என்னாச்சு இவருக்கு? நைட்டு நல்லா தானே பேசிட்டு போனை வச்சாரு, இப்ப என்ன ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்காரு என்று கதவை தட்டினதும் அவன் காதில் விழாமல் அவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அப்பொழுது அங்கு சென்று அனு பிரகாஷ் பிரகாஷ் என்று கூப்பிடவும் அவன் காதில் விழவில்லை. அவன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். அவள் உடனே பிரகாஷின் தோளில் கை வைத்து பிரகாஷ் பிரகாஷ் என்று குலுக்கவும் அப்பொழுதுதான் அவன் சுய நினைவுக்கு வந்தான். ஆ ஆ ஆ சொல்லுங்க அனு என்று அவன் கேட்கவும், என்னாச்சு பிரகாஷ், என்னாச்சு? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன நீங்க ஆழ்ந்த சிந்தனையில இருந்தீங்க? நைட்டு என்கிட்ட நீங்க சந்தோஷமா தானே போன் பேசிட்டு வச்சீங்க, இப்ப என்ன முகம் எல்லாம் ஒரே வாட்டமா ஏதோ ஒன்று நினப்புல இருக்கீங்க என்று அனு கேட்கவும், ஒன்னு இல்ல அனு என்று அவன் வாய் வழியாக சொல்லவும், வாய் தான் ஒன்னு இல்லைன்னு சொல்லுது, ஆனா உங்களை பார்த்தா ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியுது, என்னன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க என்று அவள் கேட்கவும் உடனே காலையில் நடந்த அனைத்து விஷயத்தையுமே அனுவிடம் சொன்னான். என்ன பிரகாஷ், இவ்வளோ நடந்திருக்கு, நீங்க என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லவே இல்லை என்று அனு கேட்கவும், இல்ல அனு, இந்த விஷயத்தை என்னாலே ஜீர்ணிச்சுக்க முடியல, இது உன்கிட்ட சொல்லி சங்கடப்படுத்த வேண்டாம் என்றுதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை என்று பிரகாஷ் சொல்லவும், இப்ப நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க என்று அனு கேட்கவும், இதுல முடிவெடுக்கிறதுக்கு என்னன்னு இருக்கு, நான் அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், நான் உன்னைதான் திருமணம் பண்ணிப்பேன்னு, நீ தான் என் மனசு ஃபுல்லா இருக்கன்னு. அவங்க திரும்ப திரும்ப நான் சொல்றதை கேளுன்னு சொல்லும்போது எனக்கு அவங்க மேல கோவம் தான் வருது என்று பிரகாஷ் சொல்லவும், ஆமாம் பிரகாஷ், நீங்க காதலிக்கிறது நான் தானே உங்க சித்தி கிட்ட சொன்னீங்களா என்று அனு கேட்கவும், அது சொல்லல, ஆனா அதை கேட்டா இன்னும் பத்ரகாளி ஆட்டம் ஆடி இருப்பாங்க என்று பிரகாஷ் சொல்லவும், அப்போது இதிலிருந்து நம்ம எப்படி மீள போறோம் என்று அவள் கேட்கவும், அனு நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற, கல்யாணங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட உரிமை, அதுல யாருமே தலையிட முடியாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் மனசும் ஒன்னா இருக்கும்போது நம்மளுடைய காதலை பிடிக்கிறதுக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது, சரியா? நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம நீ பாட்டுக்கு நிம்மதியா இரு என்று பிரகாஷ் சொல்லவும், அதுக்கு இல்லை பிரகாஷ், எனக்கு என்னமோ மனசு கஷ்டமா இருக்கு,
உங்கள் சித்தி இவ்வளோ தூரம் பிடிவாதமாக சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க எதுவும் உங்களை மாற்றாமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாமலா இருப்பாங்க என்று அனு சொல்லவும், என்னது மாற்ற போகிறாங்களா? என்னையா? அனு, நீ காமெடி பண்ணுற. அப்படி மாற்றவங்களா இருந்தா நான் சின்ன வயசுல எப்படி மாறி இருக்கணும். அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன, ஜஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ. என்னன்னா, அவங்க பார்த்த பொண்ணை நான் கட்டிக்கல, நானா ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டேன். அதை எப்படி ஒத்துக்கிறேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ தடுக்குது, அவ்வளோதான். மற்றபடி அவங்க என்னுடைய லைஃப்பில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்று பிரகாஷ் சொல்லவும், அப்படி அவங்க பிரச்சனை பண்ணாமல் இருந்தாங்கன்னா பரவாயில்லை தான், எனக்கும் சந்தோஷம்தான் என்று அனு சொல்லவும், உடனே பிரகாஷ், ஆமாம் அனு, நீ இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு கிளம்புறியா என்று பிரகாஷ் கேட்கவும், ஆமாம் பிரகாஷ், இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு போகலான்னு இருக்கேன் என்று அனு சொன்னாள். அப்போ உன்னை கொண்டாந்து நான் ட்ராப் பண்ணட்டுமா என்று அவன் கேட்கவும், எப்படின்னு தெரியல, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்று அவள் சொல்லவும், இப்பொழுது அணுவின் சிந்தனை வேறு பக்கமாக திரும்பியது. என்ன மேடம், என்னை ஏதோ சிந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சிந்தனையில் இருக்கீங்க என்று பிரகாஷ் கேட்கவும், தெரியல, நீ உங்கள் சித்தி சொன்னதை நினைக்க எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ள பயமாக இருக்கு என்று அவள் சொல்லவும், இங்கே பாரானோ, நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிறேன்னு இருக்கேன். இதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். இப்போ நீ இவ்வளோ மூட் அவுட்டாக இருக்கிறத பார்க்கையில் எனக்கு என்னமோ ஃபீலிங்காக இருக்கு. நீ இதை நார்மலாக விடு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று பிரகாஷ் சொல்லவும், அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். எங்கள் சித்தியை விட்டு தள்ளு, அதை எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம மாற்றிடுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ முழுக்க உண்மையில தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது என்று பிரகாஷ் சொல்லவும், என்ன பிரகாஷ் சொல்கிறீங்க? ஏன் மேலே கவலையாக இருக்கா? என்னாச்சு என்று அவள் கேட்கவும், இல்லை, நீ தான் உங்கள் மாமா கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக ஊருக்கு போகிற. உங்கள் மாமா நம்மளுடைய காதலை ஏற்றுப்பாரா, ஏற்றுக்க மாட்டாரா? நம்ம கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும், என்ன பிரகாஷ் இப்படி சொல்கிறீங்க? இப்போ நீங்களும் குழம்பிக்கிட்டு என்னையும் குழப்புறீங்க. நானே எவ்வளோ பயமாக எங்கள் ஊருக்கு போகிறேன். எனக்கு ஏதாச்சும் நீங்கள் ஆறுதல் சொல்லி அனுப்புவீங்கன்னு பார்த்தா இப்போ என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க என்று அனு சொல்லவும், அனு கொஞ்சம் அமைதியாக இரு. நீ நார்மல் நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி பேசினேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்மளுடைய காதல் உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. அதனால் நீ எந்தவித தயக்கமும் கவலையும் இல்லாமல் ஊருக்கு போயிட்டு சக்ஸஸ் பண்ணிட்டு வா என்று அவன் சொல்லவும், அப்பொழுதுதான் அணுவின் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது. அப்பாடா, இந்த முகத்தில் இருந்து ஒரு சிரிப்பை பார்க்கறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும், என்னது என்று அவள் சொல்லவும், ஐயோ இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சரியனு, நம்ம வேலையை கடகடன்னு பார்த்துட்டு நீ ஈவினிங் சீக்கிரமாக கிளம்பணும் இல்லை அனு, அப்போ தானே நீ ஊருக்கு போக முடியும். எங்கள் சித்தப்பா கிட்ட போய் நீ சம்மதம் வாங்கிட்டு வர முடியும் என்று அவன் சொல்லவும், என்னது, எங்கள் மாமா இப்போ உங்களுக்கு சித்தப்பாவா ஆகிவிட்டாரா? அதுவும் சரிதான், முறைக்கு எங்கள் மாமா உனக்கு சித்தப்பா முறைதானே வருது. ஓகே நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க என்று அனு சொல்லவும், இப்படியே இவர்கள் இருவரும் சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த கேபினை விட்டு அவளுடைய அறைக்கு சென்று அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். இங்கு காயத்ரி அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு அவளுடைய போன் அடித்தது. அது யார் என்று பார்க்கும்போது அது அலமேலாக இருக்கவும், போனை எடுத்து, ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம், என்ன விஷயம் இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க காலையில் என்று அவள் கேட்கவும், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். ஆமாம், பிரகாஷ் வந்துட்டானா என்று அவள் கேட்கவும், வந்துட்டான் மேடம், வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது. ஏன் மேடம், ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க என்று அவள் கேட்கவும், அங்கு நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது கேட்கும்போதும் எனக்கு கோபம்தான் வருது. உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை நீ ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிற. கேட்டால் பயமாக இருக்குன்னு சொல்கிற. அப்போ நான் கோவப்படாமல் என்ன பண்ண சொல்கிறேன் என்று அலமேலு கேட்கவும், மேடம் என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்கள் கோபத்துக்கு காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அவள் கேட்கவும், எல்லாம் அந்த பிரகாஷ் தான் என்று அவள் சொல்லவும், என்னது, பிரகாஷ் சார் உங்களை கோவப்படுத்தினாரா?
அதுவும் காலையில். என்ன மேம் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. பிறகு அவள் விளக்கமாக அவளிடம் அனைத்தையும் சொல்லவும், அப்போ நீங்கள் காலையில் பிரகாஷை போய் அவங்க வீட்டில் சந்திச்சிங்களா என்று அவள் கேட்டாள். ஆமாம், போயிட்டு அசிங்கப்பட்டு வந்தது தான் மிச்சம் என்று அவள் சொல்லவும், மேடம் நான் தான் சொன்னேன்ல மேம், சாரு என்கிட்ட யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னார் என்று. திரும்ப நீங்கள் போய் உடனே ஏன் அவரிடம் கேட்டீங்க? அப்போ இந்த விஷயத்தை நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு அவருக்கு சந்தேகம் வந்திருக்காதா என்று அவள் கேட்கவும், அப்படியெல்லாம் அவனுக்கு சந்தேகம் வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ அவன்தான் நான் எது சொன்னாலுமே கேட்கக்கூடாது என்கின்ற முடிவில் இருந்துட்டானே. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நான் அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ஒத்த காலில் நிற்கிறான். இவ்வளோ நாளாக நான் தூக்கி வளர்த்ததுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டான் என்று அலமேலு அவளுடைய ஆதங்கத்தை அவளிடம் கொட்டி கொண்டிருந்தாள். சரி மேடம், விடுங்க. இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க என்று காயத்ரி கேட்கவும், எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் கால் பண்ணியிருக்கேன். அவன் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ண போகிறான்னு சொல்கிறானே தவிர அந்த பொண்ணு யாருன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு யாருன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் என்று காயத்ரிக்கு புதிதாக ஒரு அசைன்மெண்ட்டை அவள் கொடுத்தாள். மேடம், கண்டிப்பாக மேடம், நானும் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு தான் நானும் பார்த்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்கிறேன் மேடம் என்று காயத்ரி சொல்லவும், சரி காயத்ரி, அது சீக்கிரமாக யாருன்னு கண்டுபிடி. அப்போ தான் நான் அடுத்தது என்ன பண்ண முடியுங்கிற முடிவுக்கு நான் வர முடியும். அது உன் கையில் தான் இருக்குது. நீ எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கோ, எவ்வளோ காசு வேண்டாலும் என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு கூடிய சீக்கிரத்தில் நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி எப்படிப்பட்ட பேரழகியை லவ் பண்ணுறான்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க என்பதை நான் சீக்கிரமாக பார்க்கணும் என்று சொல்லிவிட்டு அவள் ஃபோனை டக் என்று வைக்கவும், இவள், அப்பப்பா, இந்த அலமேலு மேடத்தை இந்த சாரி இவ்வளோ பாடுபடுத்திட்டாரு. அப்போ அந்த சாரி எவ்வளோ பேச்சு பேசியிருந்தா இந்த மேடம்க்கு இவ்வளோ கோபம் வந்திருக்கும். அப்படி சார் லவ் பண்ணுற பொண்ணு யாராக இருக்கும்? நானும் எவ்வளோ எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதை கண்டுபிடிக்கவே முடியலையே. அவங்க வேற நிறைய பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை நம்ம கூடிய சீக்கிரத்துக்கு கண்டுபிடிக்கணும் என்று காயத்ரி மனதுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. இங்கு அவளுடைய வேலையை முடித்துவிட்டு அவசரமாக அவளுடைய ஹாஸ்டலுக்கு சென்று அவள் ஊருக்கு கிளம்புவதற்கு தயாரானாள். பிரகாஷும் அவனுடைய ஹாஸ்டல் வாசலில் நின்று அவளை பஸ் ஸ்டாண்டிற்கு கொண்டு போய் விடுவதற்கு காத்து கொண்டிருந்தான். இவளும் வெளியே வந்து அந்த காரில் ஏறி இருவரும் ஒன்றாக பஸ் ஸ்டாண்டை நோக்கி சென்றார்கள். உடனே பிரகாஷ் அனுவை பார்த்து, ஊருக்கு போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்று அவன் கேட்கவும், நானே வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்கேன், நீங்க சந்தோஷமா போறேன்னு சொல்றீங்களா என்று அவள் கேட்கவும், நான் தான் சொல்றேன்ல, உங்க மாமா அப்படியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதெல்லாம் பேச மாட்டாரு. நம்மளுடைய காதலுக்கு கண்டிப்பா அவர் ஓகே தான் சொல்லுவாரு. நீ நார்மலா எப்பொழுதும் போல சிரிச்சுக்கிட்டே போ என்று சொல்லவும், சரி என்று அவளும் சிரித்துக்கொண்டே அவனிடம் பேசிக்கொண்டே வந்தார்கள். அப்பொழுது அவளுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், சில ஸ்நாக்ஸை வாங்கி அவளிடம் கொடுத்து, நீ ஊருக்கு போயிட்டு எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணு என்று சொல்லவும், உன்னுடைய ஃபோனுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் என்று அவன் சொன்னான். சரி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் பிரகாஷ் என்று சொல்லவும், உடனே அவள் காரை விட்டு இறங்குவதற்கு முற்பட்டாள். உடனே அவளுடைய கையை பிடித்து இழுத்து, என்னன்னு எதுவுமே கொடுக்காம போற என்று பிரகாஷ் கேட்கவும், என்ன கொடுக்கணும், என்ன வேணும் உங்களுக்கு என்று அனு கேட்கவும், வரதுக்கு எப்படியும் ஒரு 2 நாள் ஆகும், அது வரைக்கும் தாங்குற மாதிரி என்று பிரகாஷ் கேட்கவும், அனு அனு என்று என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல என்று சொன்னாள். இல்லைனோ, நீ எப்படியும் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் உன்னை பார்க்க முடியாது, அது வரைக்கும் ஏதாச்சும் கொடுத்துட்டு போயேன், வெளியில் போனால் ஆளுங்க நிற்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவ, அதனால தான் கேட்குறேன் என்று அவள் சொல்லவும், எதிர்பார்க்காத நேரம் அவனுடைய கன்னத்தில் அவள் ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுத்துவிட்டு, ஐ லவ் யூ சோ மச் பிரகாஷ் என்று சொல்லிவிட்டு காரை விட்டு கீழே இறங்கினாள். அந்த முத்தத்தை எதிர்பார்க்காத பிரகாஷ் ஒரு நிமிடம் அப்படியே நின்றான். உடனே அனு காருக்குள் வந்து, என்ன இன்னும் வேணுமா என்று அவள் கேட்கவும், அப்பொழுதுதான் அவளுடைய சுயநினைவுக்கு வந்து,
நீ கொடுத்ததே போதும் மனோ, எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சரி வா, உங்கள் ஊருக்கு நான் பஸ்ஸு பார்த்து நான் உன்னை ஏற்றி விடுகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு ஸ்லிப்பிங் பஸ்ஸை பார்த்து அவளை ஏற்றிவிட்டு அவன் வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் அனைத்தையும் அவளிடம் கொடுத்து உடனே அனுவிடம், சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் சரியா என்று சொன்னவன், சரி பிரகாஷ், நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன், நீங்களும் போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க என்று சொல்லிவிட்டு அந்த பஸ் மூவ் ஆகின பிறகு இவன் காரை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு கிளம்பினான். எதிர்பாராமல் கிடைத்த முத்தத்தை நினைத்து அவன் சந்தோஷமாக அவன் வீட்டை நோக்கி பயணித்து கொண்டிருந்தான். அலமேலுடன் அனுவைதான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டான். பிரகாஷ் சந்தோஷமாக ஊருக்கு சென்று தன்னுடைய காதலை மாமாவிடம் சொல்ல போகிறாள் அனு. மாமாவின் பையன் கார்த்திக் அவனுடைய காதலை சொல்வதற்காக ஊருக்கு வருகிறான். இவர்களுடைய பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து இவர்களுடைய காதலும் நிறைவேறி அனுப்பிரகாஷ் காதலும் கார்த்திக் அவனுடைய காதலும் திருமணம் வரை செல்லுமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்போ தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.